பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறது சனி பயிற்சி பலன்கள் 2026. மார்ச் 6th வந்து டிரான்சிஷன் ஆகுறாங்க கும்பராசில இருந்து மீன ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி. ஸோ திருநள்ளாறு கோவில்ல இதைதான் வந்து ஃபாலோ பண்றாங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சியில அவர் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்க போறாங்க. அது எதிரி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எதிரிகள் எதிரி ஸ்தானத்துல இருந்தாலுமே துலாம் ராசிக்கு சனி பகவான் அந்த அளவுக்கு ஒரு கெடுதலை செய்ய மாட்டாங்க. எதிரிகளை வீழ்த்தி உங்களுக்கு வெற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே மாதிரி சொத்து விவகாரத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். கடன் வாங்குறதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். கொஞ்சம் ஆணவம், வெற்றி கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த வெற்றி அப்போ தலை கணம் இல்லாமல் நம்ம கிரவுண்டடா இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் வராம அதை நம்ம தவிர்த்திடலாம். அதே மாதிரி இந்த சாட்டன் டிரான்சாக்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுக்கும் லைஃப்ல. ஸோ இப்படி எல்லாம் கூட இருக்குமா அப்படின்ற மாதிரி சில எக்ஸ்பீரியன்சஸ் கொடுக்கும். இது வந்து ஒரு ஒரு நல்ல லைஃப் லெசன்ஸ் வந்து உங்களுக்கு டீச் பண்ற காலகட்டமாவும் இருக்கும். அதே நேரத்துல எனிமீஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் எனிமீஸ் எக்ஸ்போஸ் ஆகுறதும் ஒரு இந்த காலகட்டத்துல நடக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு நேரத்துல வந்து படிப்பு ரொம்ப அருமையா தான் இருக்கும். அதே மாதிரி உடல்நிலையும் நல்லா இருக்கும். விளையாடும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். விளையாட்டு விஷயங்கள்ல ஓடி பிடிச்சு விளையாடுறது, தண்ணியில விளையாடுறது, இது மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். மிச்சப்படி அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த 6th பொசிஷன்ல இருக்கும்போது படிப்புலயோ இல்ல வேற எதுலயோ குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. டீனேஜ்ல உள்ளவங்களுக்குமே நல்ல ஒரு காலகட்டமா தான் இருக்கு படிப்பு வைஸ் எல்லாமே. அந்த ஸ்விம்மிங் பண்ணும்போதோ இல்லைன்னா வந்து ஒரு ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் பண்ணும்போது ஸ்ப்ரெயின் ஆகுறதுக்கு அந்த மாதிரி சான்சஸ் இருக்கு. நீங்க அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கணும். மிச்சபடி வந்து படிப்பு விஷயத்துல இல்லைன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல எல்லாம் எக்ஸல் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு. எந்த காம்படிஷன்ல இவங்க பங்கெடுத்துக்கிட்டாலும் அதுல சக்சஸ் கண்டிப்பா வரும். ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப நல்லாதான் இருக்கும். அதே மாதிரி எந்த எக்ஸாம்ஸ் எழுதினாலுமே ஒரு நல்ல மார்க்ஸ் வரக்கூடிய காலகட்டமா தான் இருக்கு. 20 வயது மேற்பட்டவர்களுக்கு கண்டிப்பா ஒரு யூபிஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்க இல்ல குரூப் 1 எக்ஸாம் எழுதுறாங்கன்னா ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கும். ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும். வெளிநபர்களோட தலையீடு குடும்பத்துல இல்லாம நம்ம பாத்துக்க வேண்டிய காலகட்டம் இது. குடும்ப ஒற்றுமையை கொஞ்சம் பாத்துக்கணும். எதிரிகள் வீட்டுக்குள்ளேயே வந்து அண்ணன் தம்பி பிரச்சனைகள், சொத்து வழக்குகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது ஒரு சின்னதா ஒரு பொய் சொல்லி தேவையில்லாம அது ஒரு பெரிய பூதாகரமா ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதனால கொஞ்சம் நம்ம வாக்கு வந்து நம்ம பார்த்து பேசணும். யாரா இருந்தாலும் அணைச்சு கொண்டு போயிடணும். யாரு இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து எதிரியா இருந்தாங்கன்றத கண்டுகொள்றதுக்கு கடவுள் வந்து துணை புரிவார் இந்த காலகட்டத்துல. சோ நம்ம அதை எப்படி தவிர்த்துக்கிட்டு நம்ம அவங்க கிட்ட சண்டை போட்டு நம்ம அவங்கள பழி வாங்கணும் அந்த மாதிரி எல்லாம் நினைக்காம நம்ம அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு டிஸ்டன்ஸ் கிரியேட் இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது கொடுக்கும். அதே மாதிரி 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பண்ணலாம், பினான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட்லாம். ஆனா அளவுக்கு அதிகமா செலவு பண்றதும் கடன் வாங்குறதும் இந்த காலகட்டத்துல தவிர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். சொத்து வழக்குகள் நடந்தா அந்த நேரத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நைட் டிராவல் பண்றத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து நரசிம்மர் வழிபாடு எப்பவுமே நல்லது கொடுக்கும். நேர்கோட்டு 3 நரசிம்மரும் வந்து நீங்க போய் வழிபடலாம். அந்த பரிகாரம் உங்களுக்கு. அதே மாதிரி காக்காக்கு உணவு வைக்கிறதுன்றது நம்ம காலம் காலமா நம்ம கடைபிடிக்கிற ஒரு விஷயம். அதையும் நீங்க செஞ்சீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும். 85% சொல்லலாம். நல்லா இருக்கு. முருகன் அருளால உங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப நல்லாவே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.